பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை அந்த இன்டர்வியூக்கு போகிற அந்த டைமை வந்து தள்ளி வைக்கும். சரி, இன்னைக்கு இல்லை நாளைக்கு போகலாம், இல்லை கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கலாமா, இல்லை போகாமலே விட்டுலாமா, இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்களை வந்து தோன்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீ என்ன பண்ணியாகணும், ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணலாம். அப்போ நீ அங்கே போகும்போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீ கரெக்டாக தெளிவாக படிச்சு வச்சு. எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம இது நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நான் இலக்கணம் மட்டும் தான் படிச்சு வச்சிருந்தேன், இலக்கியத்துலேருந்து கேட்குறாங்க, செய்யிலேருந்து கேட்குறாங்க, திருக்குறள்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டுருக்க. அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னா சப்ஜெக்ட்ல என்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் பற்றி தான் பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்போ அதை எல்லாமே தரவுலேயே என்ன பண்ணியிருக்கோம், தெரிஞ்சு வச்சிருக்கோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு சப்ஜெக்ட் தெரியும், சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய கண்டென்ட் தெரியும், ஆனால் அதை எனக்கு எப்படி டெலிவரி பண்ணணும்னு என்ன பண்ணாது தெரியாது. அப்போ ஒரு எப்படி நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரர் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். டெய்லியுமே என்ன பண்ணணும், மார்னிங் ஒரு 3 minutes or 5 minutes எப்படி நம்ம பேசணும், எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ப்ராக்டிஸ் யூ மஸ்ட் லேர்ன். நீ கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது ப்ரிப்ரேஷன் பண்ணி ஆகும். அடுத்து தேர்ட் ஒன், எனக்கு போறீங்களோ இல்லை உனக்கான பயத்தையோ நீ கேட்டுட்டே பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. இன்கேஸ் இப்போ நீ ஒரு இன்டர்வியூ போயிருக்கீங்க அப்படின்னா உனக்கு முன்னாடி பக்கம் உள்ள போய் வருவாங்க. என்ன சொன்னாங்க, என்ன கேட்டீங்க, என்ன கொஸ்டின் தான் கேட்டாங்க, எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை கேட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்ன பார்ட்ல கொஞ்சம் வீக்காகவும் இருக்கலாம், இல்லை நீ நல்லா ஒரு திறமையானதாக இருக்கலாம். அப்போ உள்ள ஒரு ஒன்று பயம் தெரியாதே அப்படின்ற பயம் வந்துடும், அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வரும். இது ரெண்டுமே உங்களுடைய இன்டர்வியூ ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்கள்.